அடுத்து பார்ட் 2ல நம்ம ஊத்தை பற்றி பார்த்துருவோங்க. இந்த ஊத்து கிராமம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 4 முக்குலேருந்து நம்ம ஊத்துக்கு போகணும்னா நடந்து தான் போய் ஆகணும். ஏன்னா பஸ் இன்றைக்கி ஒரு டைம் வந்துட்டுனா அடுத்த நாள் தான் வரும். அது நான் என்னங்க சொல்கிறேன். இந்த ஊத்துக்கு போனால் நடந்து தான் போகணும். இது எனக்கு என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ரோடுங்க. அந்த ரோட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குள்ள என்ன வந்தாலுமே நம்ம கண்ணுக்கு தெரியாதுங்க. எது வந்தாலும் தெரியாது. ஏன்னா வனமிருகங்கள் அதிகமாக நடமாடுற இடங்க. கிட்டத்தட்ட யானை, புலி, சிங்கம் கிடையாது. யானை, புலி, சிறுத்தை, இன்னும் ஒரு சின்ன சின்ன மிருகங்கள்லாம் நடமாடுற இடம். எப்போ வந்து எது அடிக்கும்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம் தான் நம்ம போயிட்டுருக்கோம். நாங்களே பயந்து ஒவ்வொரு காலையும் எடுத்து வச்சு தான் போனோம். அந்த ஊருக்கார அண்ணன் வந்தார். அவரே பயந்து தான் வந்தார். நம்மளே பயமுறுத்திட்டு. இருந்தாலும் நமக்கு ஒரு த்ரில்லிங்காக இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. நம்ம டெத்து எப்படியும் கன்ஃபார்மு. நம்ம எப்படினாலும் தான் போகிறோம். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு முன்னாடி ஒரு தலைவன் போயிட்டுருக்காப்புல. தலைவன் பேர் தான் சுப்பிரமணி. இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபைரவர். தலைவன் வந்து என்ன பண்ணிட்டான்னா, எங்கெங்கே போய் நிற்கிறாப்புலையோ அங்கங்கே என்னென்ன வரும்னு நாங்கள் பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போவோம். அவன் போய் நிற்கிற இடமெல்லாம் நாங்கள் நின்று பார்த்துட்டு, ஏன்னா அங்கே ஒரு சவுண்டு கேட்கும். அது காட்டுக்குள்ளே ஒரு சவுண்டு எப்படி கேட்குமோ அந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அது எப்போ என்ன வரும்னு தெரியாது. அதனால் அவர் நிற்கிற இடத்துல நின்று பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்து இந்த ஊத்து அப்படிங்கிற கிராமத்தில் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு 3 எஸ்டேட் இருக்குது. இங்கேயும் தேயிலை தோட்டம், ஃபுல்லாகவே தேயிலை தோட்டம் தான். இந்த 6 ஊர்லேயுமே காமனாக உள்ளது தேயிலை தோட்டம் தான். அதை நம்பி தான் இங்கே உள்ள மக்கள், இங்கே உள்ள கம்பெனி எல்லாமே அதை நம்பி தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ள தேயிலை வந்து ஒரிஜினலாக கிடைக்கும். நீங்கள் மூணார் கூட உங்களுக்கு கலப்படம். ஆனால் இங்கே வந்து ஒரிஜினலாக ஒரு தேயிலை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதை உங்களுக்கு கிடச்சின்னா லக்கு. கண்டிப்பாக இப்போது வாய்ப்பு இல்லை. ஏங்கிறது அதையும் நான் லாஸ்ட்டாக தான் சொல்லணும். என்னடா எல்லாம் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னா என்ன தாண்டா சொல்ல போகிறேன் வீடியோவில் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான். என்னடா இவ்வளோ ஒரு மறைமுகமாக அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத நீ என்ன சொல்ல வர எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் நீங்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் லாஸ்ட்டாக. இந்த ஊற்று வந்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு கிராமம். ஆனால் ஊற்று நீங்கள் வந்து பார்க்குற இடமெல்லாம் பச்சை பச்சைன்னு தேயிலைக்கு நடுவில் என்ன வரும் அப்படிங்க தெரியாத நடுவில் நம்ம பயணம் பண்ணிகிட்ருப்போம். வேறு லெவல் ஒரு ஊர் தான். இங்கே தான் பல ஆஃபீஸ் இருந்துச்சு. அது எல்லாமே இப்போ தரமட்டமாக ஆக்கிட்டாங்க. நான் உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடியோவில். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அது வந்து ஊத்தில் உள்ள எஸ்டேட்டு. 2 எஸ்டேட்டில் இதுவும் ஒரு எஸ்டேட்டு. இது ஒரு பெரிய எஸ்டேட் தான். இங்கே தான் எல்லா இடத்துலேருந்தும் நமக்கு டீத்தூள் சப்ளை ஆகும். அந்த மாதிரி உள்ள ஒரு எஸ்டேட் தான். இங்கேயும் தேயிலை வந்து அந்த ஊத்தில் உள்ள மக்கள் பறித்து ரெடி பண்ணி இங்கே தான் உணவு கொடுப்பாங்க. இங்கேருந்து அவங்களுக்கு சேலரியும் கிடைக்கும். இது வந்து இடித்து இப்போ தரமாட்டமாக்கிட்டாங்க. என்னங்கிறத நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். பாருங்கள் எப்படி இருந்த இடத்த எப்படி ஆக்கி வச்சுருக்காங்கன்னு. கண்டிப்பாக இந்த எஸ்டேட்டுக்கு போயிருந்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மறக்க மாட்டாங்க. இந்த எஸ்டேட்லாம் பார்த்தா மனசு கண்ணீரே வந்துடுங்க. அந்தளவுக்கு இருக்குங்க. நேரில் பார்த்தா தான் அது ஒரு ஃபீல் தெரியும். கண்டிப்பாக அங்கே எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க மொத்தமாகவே. தரமட்டமாக்கிட்டாங்க மொத்தமாக. பாருங்களேன் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த இதுக்கும் ஒரு எப்படி இருக்குது பாருங்களேன். உண்மையிலேயே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இது. இதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குதிரைவெட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரை வந்து நமக்கு அலோவ் பண்ணுறதில்ல. இப்போ ஃபுல்லாகவே அந்த இது ஷட்டவுன் ஆகிடுச்சு. கோதையார் எப்படி வந்து ரிஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் அதே மாதிரி குதிரைவெட்டியும் அடைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கோதையார் ஒரு ஊர் இருக்குது. அது நான் எப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து ஊத்தில் இந்த எஸ்டேட் பார்த்துட்டு அடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வர்றதுலாம் 4 முக்கு வந்து தான் மறுபடியும் வீட்டுக்கு வரணும். 4 முக்கு தான் சொன்ன காமனான உள்ள பாயிண்ட்டு. அது இந்த இடம் தான் 4 முக்கு தான். இங்கேயும் எல்லா சகல விஷயங்களும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே இடித்து தள்ளிட்டாங்க. மொத்தமாக தரமட்டமாக்கிட்டாங்க. இனி அது எதுவும் பண்ணவும் முடியாது. என்னங்கிறத நான் லாஸ்ட்டில் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இன்னும் முடிய போகுது வீடியோ கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி நான் சொன்னேன் பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்குது. அது எப்போதுமே மிஸ்ட்டாக தான் இருக்காங்க. பாருங்களேன் மதியான டயத்துலேயே எவ்வளோ மிஸ்ட்டாக இருக்குன்னு. அப்போ நைட்டில் பார்த்திங்க எப்படி இருக்கணும். ஈவினிங் டயத்துலலாம் சூப்பராக இருந்துச்சு. அது முடிச்சுட்டு அப்புறம் நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அழகாக அங்கே வீட்டில் உட்காந்துட்டு வெளியில் உட்காந்து இருக்கிற குச்செல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி குளிர் காஞ்சிக்கிட்டே ஒரு கடலையும் தின்னுக்கிட்டு இங்கிட்ட பக்கம் பாட்டு போட்டுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ஒரு நாள் நைட்டு. அதுன்னு சொல்லலை, வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவாக மாறிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்கியாச்சு. வாங்க அடுத்த நாள் என்னங்கிறத நான் சொல்கிறேன். தூங்கி முடிச்சுட்டு காலைல கிளம்பியாச்சுங்க. நான் காலைல குளிச்சு ஆகணும்னு சொல்லிட்டேன். அதனால் அவர் அண்ணா ஆற்றுக்கு அழைச்சிட்டு வந்துட்டார். இவ்வளோ ஜில்லு தண்ணியில் குளிக்க போறியா அப்படின்னாரு. கண்டிப்பாக நான் குளிச்சு தானே ஆகணும் அப்படின்ட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அழைச்சி வந்த ரூட்டு தான் இது. கோதையார் போகிற வழியில் உள்ள ஒரு பாலம் தான். இந்த அயன் பிரிட்ஜை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போயிருந்தவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். இந்த இடம் வந்து கட்டையில் இருந்துச்சுங்க. மரக்கட்டையில் கட்டியிருந்தாங்க இந்த பாலம். தமிழ்நாட்டிலே இந்த இடத்துல தான் மரக்கட்டையில் கட்டியிருந்த ஒரு பாலம். அதுக்கப்புறம் இது அயன் பிரிட்ஜை மாற்றிட்டாங்க. பஸ்ஸு போக முடியாதனால அயன் பிரிட்ஜை மாற்றிட்டாங்க. பாருங்கள் தண்ணி எப்படி ஓடிட்டுருக்குன்னு. வேறு லெவலில் ஓடிட்டுருக்கும். இந்த ஆற்றுல தான் நம்ம குளித்தோம். அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஆறு மாதிரி போகுது. அந்த ஆற்றுல தான் நம்ம குளித்தோம். தண்ணி செம்ம ஜில்லுங்க. கையை கூட வைக்க முடியல. இந்த வடிவேல் டைலாக் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த போது பாருங்கள் அந்த ஆற்று. இந்த இடத்துல நம்ம குளித்தோம். வேறு லெவலில் இருந்துச்சு அந்த குளியல். வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. பாருங்கள் தண்ணி எவ்வளோ கிளியராக இருந்துச்சு. தண்ணி ஆனால் செம்ம கிளியராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ ஜில்லுனா இருந்தாலும் குளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு உள்ளே இறங்கியாச்சு. உள்ளே இறங்கி ஒரு 4 முக்கு முக்கிட்டு
சோப் போட்டு மறுபடியும் நாங்கள் மூக்கிட்டு கிளம்பிட்டோம். உடனே கிளம்பிட்டோம். ஏன்னா அந்தளவுக்கு தாங்க முடியல. ஏன்னா ஏற்கனவே குளிருது. அதோடு சேர்ந்து இந்த தண்ணியில் குளித்தோம்னா ஜன்னி பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில் பக்கத்தில் இருந்துச்சு. வனப்பேச்சியம்மன், மாரியம்மன் அண்ட் கருப்புசாமி இது 3 ஒன்றா சேர்ந்த மாதிரி ஒரு கோயில். எப்போதுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிங்க இந்த மூலியமாக. இந்த வனப்பகுதியில் உள்ள எல்லா சிலைகளுமே வந்து ரொம்ப உக்கிரமாகவும் ரொம்ப ஒரு சிரிப்பும் இந்த உக்கிரமும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த மலைப்பகுதியில் உள்ள எல்லாமே. இந்த கோயில் எல்லாமே மூடி தான் வச்சுருக்காங்க. நம்ம அந்த கோயில் தான் உள்ளே நோக்கி போயிட்டுருக்கோம். பாருங்களேன் அந்த கோயிலோட நேச்சரு அழகே எப்படி இருக்கு பாருங்க, பச்சை பச்சைன்னு இருக்குது பாருங்களேன், வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கே சுயம்பா உருவான ஒரு சிவலிங்கம் இருந்தது, அதையும் நான் பார்த்தேன். எங்கே போனாலும் சிவன் வந்துடுவார்னு சொன்ன பாருங்கள். எந்த ஊருக்கு போனாலும் சிவன் இருப்பார் முன்னாடி. அது ஃபஸ்ட்டில் இருக்கார் பாருங்கள் சிவன். அது ஃபஸ்ட்டு சிவனும் பிள்ளையார் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வனப்பேச்சியம்மனையும் மாரியம்மனையும் பார்த்துருவோம். எப்படி சொல்கிறது, எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் போகக்குள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு அம்மன் ஒவ்வொரு வித்தியாசமாக தெரிவாங்க. எனக்கு இந்த ஊரில் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சாங்க. செம்ம உக்கிரமாக இருந்தாங்க. நான் காமிக்கிற மாதிரிலாம் பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்னு. எப்பா வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு வியூங்க எல்லாமே. இந்த கோயில், அந்த வியூவு, அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லைங்க. அந்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அம்மன். எனக்கு அங்கே கோயில் மூடி இருக்குது. நான் சின்ன ஒரு ஓட்டை வழியாக தான் அதை நான் பார்த்தேன். அந்த பச்சை கலர் லைட்டுக்கும் அங்கே உள்ள அம்மனோட சிலைக்கு எப்படி இருக்குது பாருங்க. நான் பாருங்கள் அந்த சின்ன மணி தெரியுது, அந்த ஓட்டையில் தான் பார்த்தேன். ஐயோயோ வாழ்க்கையில் அந்த ஒரு நாள் மறக்கவே மாட்டேங்க. அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. எல்லாமே வந்து அந்தளவுக்கு தான் காமிச்சிருந்துச்சு. ஸோ இந்த அம்மனை தரிசிச்சுட்டு அடுத்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த அம்மன் பக்கத்துலேயே ஒரு கருப்பசாமி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு நம்ம கிளம்பிட்டோம். அடுத்து போனது பார்த்திங்கன்னா அந்த கோயில் நம்ம குளிச்சுட்டு அடுத்து கோயிலுக்கு போயிட்டு அடுத்து நமக்கு டீ குடிக்கணும்னு தோணுச்சு. சரி டீயை குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நண்டை தான் நம்ம டீ குடிக்க வந்தோம். ஆனால் இங்கே என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த மாஞ்சோலைக்கு வர்றவங்க இவங்கள்ட்ட ஃபோன் அடிச்சு சொன்னால் தான் நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இப்போ கிடையாது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். முன்னாடி வந்தவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து உங்களுக்கு புரியும் நல்லபடியாக. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது எப்படி இருந்திருக்கு, எப்படி இருந்த ஊர் அப்படிங்கிறது தெரியும். அந்த அவங்கள்ட்டேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து அங்கே ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு வாங்கி ஃபோன் அடித்தா இந்த அண்ணன்ட்ட இங்கே வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு டீ கடமை தான். சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு டீயை குடிச்சிட்டு அடுத்து கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு சர்ச் இருக்குதுன்னாங்க. அந்த சர்ச்சை போய் பார்ப்போம் அப்படின்னு. மேக்ஸிமம் இந்த 5 ஊருக்கும் காமனாகவே சர்ச்சு, கோயில் 2மே இருக்குது. மேக்ஸிமம் இந்த 2 தளத்துக்குமே நீங்கள் போகலாம். சர்ச்சுமே நல்லா இருந்துச்சு. இங்கே உள்ள எல்லாமே மூடி தான் இருந்துச்சு. ஆனால் சர்ச்சுமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக வச்சுருந்தாங்க. ஆனால் எதையுமே நம்ம உள்ளே பார்க்க முடியல, அதான் பிரச்சனை. ஏன்னா எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஏன்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான்னு கேட்குறீங்களா? என்னங்க பண்ணுறது, என்னன்னு சொல்கிறேங்க கடைசியாக. அடுத்து சர்ச்சை பார்த்துட்டு அடுத்து பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மணிமுத்தார் டேமோட ஸ்டாப் கிளப்பு. அது எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அங்கே உள்ளவங்க கொஞ்சம் அந்த மதுபானமாக இருந்துட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக அவங்க வச்சுருந்த ஒரு கிளப்பு தான் அது. அது வந்து மணிமுத்தாறு ஸ்டாப் கிளப்பும்பாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2 சர்ச்சு அது பக்கத்துலேயே இருந்துச்சு. அது மாதா கோயில், இது இயேசு கோயில். 2மே எல்லாமே நம்ம சிவபெருமான் எங்கள் அப்பன் உருவாக்கினது தானே. எல்லாருமே அவரோட சிஷியர்கள் தானே. ஸோ நம்ம எதாக இருந்தாலும் நம்ம போவோம். நமக்கு வந்து எம்மதமும் சம்மதம். எது இருந்தாலும் நம்ம உள்ளே போயிடுறது தான். ஸோ அதனால் அதையும் நம்ம மாதாவையும் பார்த்துட்டு கீழே இயேசு அப்பாவையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. அடுத்து நம்ம கிளம்பிடுறோம். பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்களேன் மாதா, சூப்பராக இருக்கா. அந்த வியூவை பார்த்துட்டு அடுத்து கிளம்புவாங்க. அடுத்து நம்ம கோதையார் நோக்கி போயிட்டுருக்கோம். அதான் லாஸ்ட்டு ஊர். ஸோ அதையும் நோக்கி நம்ம போயிடுவோம். அதையும் பார்த்துருவோம் என்னன்றதை. இந்த ஊரில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக உள்ளது என்ன, சின்ன சின்ன ஓடைகள் நிறையா இருக்குங்க. அங்கேயும் இந்த 2 சைடுமே ஓடைகள் நிறையா இருக்கும். அது நம்ம அந்த அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஓடைகள் வந்து சூப்பராக இருக்கும். அதேமாதிரி கிளைமேட்டு இங்கே சில்லுன்னு தாங்க இருக்கும். எப்போதுமே சில்லுன்னு தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வெயில் அடித்தாலும் நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த போகிற வழியில் அந்த ஓடைகள் தெரியுது. அது மாதிரி ஓடைகள் நிறைய ஓடிட்டுருக்கும். நம்ம நடந்து போனோம்னா சூப்பராக பார்க்கலாம். நல்லா கீழே இறங்கி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அது முடிச்சுட்டு இந்த ரோடுமே அதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் ஒத்த ரோடு தான். இதுக்குள்ளேயும் எந்த வெஹிக்கிளும் வர முடியாது பெருசாக. இதுக்கப்புறம் அப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு இதுவுமே நல்ல காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு வியூ கிடைக்கும். நல்ல வியூ தான் அது. இது போனீங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒரு டெட் எண்டில் வந்து கோதையாரோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டேம் இருக்குது. அதான் கோதையார் டேமு. அதுவும் ஒரு பெரிய ஊர் தான். 4 முக்கு வரைக்கும் ஒரு டேம் தான், பெரிய டேம் தான். அதையும் நம்ம ஃபாரஸ்ட் பர்மிஷன் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த உள்ளூர் மக்களோட உதவி இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த டேம் பார்க்கணும் அப்படின்னா உள்ளூர் மக்களோட அழைச்சிட்டு போனால் மட்டும்தான் அந்த டேம் பார்க்க முடியும். சூப்பரான டேமுங்க. அது கீழே இறங்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொன்னபடி இது கன்னியாகுமரியோட கீழ்கோதையார் வந்துடும். ஸோ இந்த இடம் பார்த்தீங்களா, அங்கே தங்கியிருக்கவங்க. இந்த கோதையார்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, இந்த இபியில் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே இங்கே தான், கவர்மெண்ட் அஃபீஷியல் ஃபுல்லாகவே இங்கே தான் தங்கியிருக்காங்க. இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் டேம் இருக்குது. அதனால் எல்லாருமே இங்கே தான் ஸ்டே பண்ணி வச்சுருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டேமை பார்க்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா உள்ளூர் மக்களோட உதவியை தான் பார்க்க முடியும்.
ஸோ இந்த டேமை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோதையாறு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கப்புறம் இந்த கிராமத்தை பற்றிய முழு விவரங்களையும் நான் பார்ட் 3ல் நான் உங்களுக்கு விவரமாக சொல்லிடுறேன். பார்ட் 3யை பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும்.